Hi friends, welcome back to our channel Double Dabaka. இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரியாதுல. இங்க பாருங்க, டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்ல இருக்கு, அதனால ஓடாது. ஆமா, இல்லைன்னா ஹேடன் வந்து அப்படி உட்கார மாட்டான். அப்படிதானே ஹேடன்? ஹேடன் ஒரு நல்லவன், வல்லவன், நாளும் தெரிந்தவன். இப்போலாம் நாங்கள் நைட்டு தான் வெளியே வந்துட்டு இருக்கோம். அதுவும் இன்னைக்கு தேர்ஸ்டே நைட்டு. நாங்கள் வந்திருக்க டைமே 9 o'clock மேலே ஆகிட்டு ஃபஸ்ட்டு லூலுக்கு வந்திருக்கோம். லூலுக்கு வந்து எதுவும் வாங்க வேண்டாம், சும்மா லூலுவை சுற்றி பார்த்துட்டு ஏதாவது தேவைன்னா வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக விண்டோ ஷாப்பிங்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக குவைட் நேஷ்னல் டேக்கே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் அந்த டைம் நமக்கு வர முடியல. பட் இன்னைக்கு வந்து 29 ஆகுது. பை 2 get 1 ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க அங்கே டேகு. நம்ம பார்க்கலாம். லூலுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஏதாவது டெக்கரேஷன் பண்ணியிருந்துருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வரவே இல்லை. அந்த டைமில் வெளியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு மாதிரி ரஷ்அப்பாக இருந்தனால வரல. பார்க்கலாம் உள்ளே போய் லூலு எப்படி இருக்குது, கூட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இதுதான் நம்ம லூலுவின் டெக்கரேஷன். ஆமாம், முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நிப்பாட்டியிருக்காங்க, பாத்தியா ஹெடன்? அது வந்து ஏதோ பம்பர் இது. நமக்கு எப்பவும் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு போடுறாங்க. எனக்கு ஒன்றும் லக்கில் இது வரைக்கும் ஒன்றும் கிடைச்சதும் இல்லை, ஒன்றும் இல்லை. பம்பர் கார். நம்ம லூலுவில் வந்து ஒன்று பார்க்குறதுக்கு தான் வந்தோம். இந்த கிச்சன் செட்டு தான். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நல்ல பெரிய கிச்சன் செட்டாக எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு. லூலுவில் இருக்குது, கேரிஃபோரில் இருக்கும், எல்லா கடையிலையும் ஆல்மோஸ்ட் கிடைக்கும். பட் லூலுவில் வந்து இப்போ நல்ல ஆஃபர் போய்ட்டுருக்கு, ரமதான் ஆஃபர் போய்ட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் நாங்கள் இதை தான் பார்க்க வரலாம். அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வரும்போது அவங்களோட பாப்பா வந்து கேட்குறா எங்கே இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக உடனே ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் மெயினாக லூலுக்கே வந்தேன். வந்து இந்த டாய்ஸ் செட் பார்த்தேன். இது வந்து அரௌண்ட் ஒரு 9 KD கிட்ட வருது. நல்லா பெரிய செட்டாகவே இருக்கும். அந்த கேப்பில் இங்கே நிறைய ஸ்கூட்டர் வச்சுருந்தாங்க. என் பையன் எனக்கு இது ஒன்று வாங்கித்தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஆனால் இவனுக்கு வந்து இதே மாதிரி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அவன் சின்ன பிள்ளையில இருந்தபோதே அப்பம்லாம் உடச்சிருவானோ நான் வாங்கியும் கொடுக்கல. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது, நல்ல ஆஃபர்லேயும் இருந்தது. அதனால் நம்ம எப்பவும் வாங்குகிற ப்ரைஸை விட இதெல்லாம் போகும்போது சும்மா ப்ரைஸ் பார்த்துட்டே வருவேன். வாங்க மாட்டேன், அவன்கிட்ட சொன்னதும் கிடையாது அம்மா இது வாங்கி தரேன் அப்படின்னு. ஸோ அவனுக்கு அதில் பயங்கர ஹாப்பி. அவனுக்கு அது ஒன்று வாங்கணும். இந்த வந்து கேர்ள்ஸுக்குன்னே தனியாக கலர்லேயும் இருக்குது, பாய்ஸுக்கும் இருக்கும். நல்லா பெரிய செட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ண பீஸ் அவைலபிளாக இல்லை. சரி, நம்ம இது வந்து குட்டி பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம வாங்க போகிறதுலே அப்படின்னு ஓப்பன் பண்ணல. ஸோ அந்த சிஸ்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க லூலுவில். ரம்ஜான் ஸ்டார்ட் ஆக போதில் எல்லாருமே ஷாப்பிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் டெக்கரேட்டிவ் பீசஸ் அங்கங்கே வச்சுருந்தாங்க வீடு டெக்கரேஷனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே பல்காக திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வைப்பாங்கல்ல. ஏன்னா ஒரு 10 days வந்து ரமதான் ஹோலி மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ட்ரெஸ்ஸஸ்லேயுமே buy 2 get 1 ஆஃபர். ஹேண்ட்பேக்கு லூலுவில் நிறைய கலெக்ஷன் இருந்தது. யாருக்காவது ஹேண்ட்பேக் வாங்கணும், ஊருக்கு போகிறீங்க, ஹேண்ட்பேக்ஸில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக லூலு போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்டேஷ்னரிக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு பக்கத்தில் அப்படின்னு நிறைய இடத்துல அந்த கலர் லைட்ஸ்லாம் போடுற மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் லஞ்ச் பாக்கு. இதெல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன், மற்றபடி வாங்கலாம் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற பேக்லேயும் நல்ல கலெக்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள், முந்திலாம் ரொம்ப பிரைட் கலர்ஸ் தான் நல்லா ஃபேமஸாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே பீச் கலராக இந்த மாதிரி மைல்டு கலர்ஸ் தான் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. buy 2 get 1 ஃப்ரீ. ஒரு பேக்கோட விலை வந்து 2.2 KD தான். 2 KD அரௌண்டு ஒரு 600ன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா பிராண்ட் வந்து எத்தனை பிராண்டு நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் அது பாட்டுக்கு கிடக்கும். அதனால் என்ன கலர் யாருக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பயங்கர சேல்ஸில் போய்ட்டு இருந்தது. எல்லா கிட்ஸ் வச்சுருக்கவங்களும் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஹேடனும் என்ன வேணும்னு பார்த்து எடுத்து போட்டுட்ருக்காரு, ஏதோ அவருக்கு வாங்குற மாதிரியே. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப அங்கேயே வச்சுட்டு நாங்கள் பாட்டிக்கு வந்துட்டோம். தூக்கி உள்ளே போட்டோம், திரும்ப அதே இடத்துல ப்ளேஸ் அப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அந்த பேக்கு தேவையில்லைல்ல. அதனால் இப்போ வந்து இது வந்து நம்ம பெரிய ஆட்களுக்குள்ள ஹேண்ட்பேக்கு. நான் வந்து போன வாரம் தான் ஒரு ஹேண்ட்பேக் ஒரு கடையில் வாங்கிட்டேன். அதனால் இந்த ஆஃபரை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல.
பட் நான் ஞாபகம் வச்சுருக்கேன் நம்ம ஹேண்ட்பேக் வாங்கணும் அப்படின்னா ரமதான் டைமில் வாங்கணும்னு. அது வந்து ஒரு பிராண்டட் பேக்கு 7 kg 8 kg பேக் வந்து அப்படியே ஹாஃப் த ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. நல்ல பெரிய பேக்கு, நல்லா ஊரையே அடக்கிடலாம், அந்தளவுக்கு பெரிய பேக்காக இருந்தது. அப்படி உங்களுக்கு எதாவது ஹேண்ட்பேக் வாங்கணுன்னா இப்போ போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லூலுவில் அதே ரேட்டை ஆஃபரில் வாங்குறது நல்லது. டேப் கிடைக்கல, ஆனால் இது கிடச்சிச்சு. அது இது என்னது அது பாரு, ஸ்கூட்டி மாதிரின்னு சொல்லுதாங்க, டாய் ஸ்கூட்டி மாதிரி. ஒரு வீல் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், 2 வீல் பின்னாடி இருக்கும். இங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அடுத்தது ஸ்டாண்டிங்காக இருக்கும், பிடிச்சிட்டு ஓட்டுவேன். அது ப்ளூ கலர் கிடச்சிச்சு. அது நிறைய பேர் ரொம்ப சின்ன பிள்ளையிலே வச்சுருப்பாங்க. நான் தான் இவ்வளோ நாள் வாங்கியே கொடுக்கல ஆக்சுவலி. ஏன்னா கொஞ்சமாவது பெருசான பின்பு வாங்கலாம் அப்படின்னு தான். ஏன்னா சின்னதாக ஒரு தடவை வாங்கணும், பெருசாக ஒரு தடவை வாங்கணும், 2 தடவை வாங்கி ஏன் உடைப்பானே. சின்னதாக வாங்கினது எப்படியும் உடஞ்சிரும், அதனால் கொஞ்சம் பெருசான பின்பே வாங்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்ததுன்னு காரணமாக ஹேடனுக்கு சர்ப்ரைஸ்லி பிளானே இல்லாமல் வாங்கியிருக்கோம். அது 10 kg ஒரு குவைட் நேஷனல் டேக்கு ட்ரெஸ்ஸு. ஆண்டவா, என்ன ஹேடன்மா நீ பெரிய ஆளாக இருக்க, செலவாக இருக்கு ஒன்றை வச்சுக்கிட்டு. மணி வந்து 11 மணி ஆயிட்டு. இப்போ நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. ஹேடன் வீட்டுக்கு வந்தோடனே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நம்ம எல்லோரும் அப்படி தானே, புதுசாக ஏதாவது வாங்கினா அதை கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி அன்றைக்கே விளையாண்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அவனும் அதே மாதிரி தான். அவனுக்கு அந்த ஸ்கூட்டர் கிடச்சோன்னா பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அதான் சொன்னேன், இதுதான் பர்த்டே வரப்போகுது இன்னும் 6 மாதம் கழிச்சு, ஆனால் அதுக்காக இப்போவே வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ இங்கே நமக்கு அக்கேஷனாக எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் வாங்கிக்கிட வேண்டியதான். அதுதான் நல்ல ஐடியா. ஸோ நாங்கள் இதோடு இந்த விலாகை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரைடே மார்னிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுறோம். ஹேடனுக்கு கேட்டிசம் கிளாஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் அவன் தூங்க போகிறானா. ஸோ ஆல்ரெடி டின்னர் முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு காலையில் பார்ப்போம். கேட்டிசம் கிளாஸ் வேறு இருக்குது. இருந்தாலும் அன்பிளான்டாக வெளியே போகணுனால ரொம்ப டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கு. கோயிலுக்கு டெய்லி சண்டே கேட்டிசத்துக்கு எந்திரிச்சிருவான். நேரத்து ரொம்ப லேட்டாக படுத்தனால எந்திரிக்க மாட்டேங்கான். ஹேடா ஹேடோ, மிஸ் வெயிட்டிங் ஹேடனுக்காக. வா, மம்மி தூக்கிட்டு போகிறேன். குட் மார்னிங். முழிக்க வைக்கிறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிடுவான். பேக்கில் வந்து கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கான், எல்லாம் இருக்கா பாருங்க அப்படின்னு. இல்லைன்னா அவனே தான் பார்த்துட்டு போவான். இன்றைக்கி அந்த இதில் விளையாடணுமா, அதனால் என்கிட்ட வந்து கொடுத்துட்டு பேக்கில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான். இது கேட்டிசம் பேக்குன்னே தனியாக வச்சாச்சு. கேட்டிசம் நோட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க. நோட்டு வந்து நம்ம தான் தனியாக போட்டு எழுதிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹேங் அவுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, பிரிண்ட் அவுட்லாம் கலர் பண்ணி ஒட்டுறது. அதுக்கப்புறமா எழுதுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் அனுப்பிடுவாங்க. இந்த எழுதுறதெல்லாம் நான் தான் எழுதுகிறேன். எனக்கும் பிடிச்சிருக்கு. நம்ம வந்து அப்படியே அவனுக்கு ஃப்ரைடே முடிஞ்சுட்டு வந்தோடனே கலர் பண்ண வேண்டியது அவன் கலர் பண்ணுவான். பக்கத்துலேருந்து நான் வந்து எழுதிட்டே கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். நல்லா கிளாஸையும் நல்லா கவனிச்சிட்டு வருவான். பட் ஏதோ ஒன்று நம்ம எங்கே இருந்தாலும் குவைட்டில் இருந்தாலும் இதே மாதிரி நாங்களும் சின்ன பிள்ளையில கேட்டிசம் கிளாஸ்லாம் போவோம்ல, அதனால் அவனுக்கு இதை சொல்லி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. அதனால் நானே எழுதி நானே இதுக்கு திரும்ப ஒரு தடவை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்பேன். எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, அவனே அழகாக பண்ணிடுவான். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் கூட இந்தளவுக்கு போகும் அப்படின்னு நினைக்கல. 10 kg ஃபஸ்ட்டு பே பண்ணோம். எவ்ரி ஃப்ரைடே வந்து கிளாஸ் இருக்கும். மார்னிங் 8 to 10 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் 10 o'clock மேலே உங்களுக்கு ஒரு சர்ச்சில் பூசை மாதிரி வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் தனியாக, அப்புறம் ஒரு 10:30க்கெலாம் முடிஞ்சிடும். ஸோ எவ்ரி வீக் வந்து அவனுக்கு அது போகணுன்னா ரொம்ப ஹாப்பி. நல்லா ஜாலியாக காலையிலே ரெடி ஆகிடுவான். இவன் வந்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருக்கான். 3 kg சார்ஜ் பண்ணுறாங்க. தனியாக பஸ்ஸு சர்வீஸ்னே இருக்குது. ஸோ காலையில் கீழே கொண்டு விட்டுடணும். 7 மணிக்கெலாம் விட்டுட்டா வீட்டுக்கு வர ஒரு 11 o'clock ஆயிரும். இருந்தாலும் இங்கே வந்து எல்லோரும் இப்படி தான் பழகி படிச்சுட்ருக்காங்க. முஸ்லீம்காரங்களும் ஃப்ரைடே அந்த குரான் இருக்குல்ல, அது படிக்கிறதுக்காக கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. நம்ம கேட்டிசம் கிளாஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த மாதிரி அப்புறம் பகவத்கீதை படிக்கிறதுக்கும் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஆனால் வண்டி சர்வீஸ் இருக்கிறனால நமக்கு விட்றதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ ஃப்ரைடேனாலே பிள்ளைங்க காலையிலே எழுந்திரிச்சு ஏதாவது ஒரு கிளாஸ்க்கு போயிடுறாங்க. மெயினாக இந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடாக உள்ளதுக்கு வந்து நல்லா போகிறாங்க. எல்லா கிளாஸுமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக நடக்குது.
இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்சு. சிக்கன் பிரியாணி, கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் தயிர். சிம்பிளான லஞ்சு தான் இன்றைக்கி. நீங்களாம் வந்து ஃப்ரைடேக்கு என்ன லஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே குவைட்டில் ஃப்ரைடே ஹாலிடேயாக இருக்கனால நமக்கு வந்து அது வந்து நான்வெஜ் டேயாகவே மாறி போயிட்டு, ஊர்லனா நிறைய பேர் ஃப்ரைடே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இதுதான் எங்களோட தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே ரொட்டீன். 2 நாள் விலாகை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இந்த விலாக் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு சின்ன பாட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, அதே மாதிரி ஏதாவது குவைட்டோட ஸ்பெஷாலிட்டி ஏதாவது தெரியணுன்னாலும் சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் வேணால் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் முந்தி அமெரிக்காவை பற்றி லண்டனை பற்றிலாம் போடுற மாதிரி நம்மளும் குவைட்டை பற்றி நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஷார்ட்ஸில் போடலாம். அடுத்த வீடியோவில் வந்து ஃபேமிலி விசா, விசிட் விசாவை பற்றி அப்டேட் கொடுக்குறேன். இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சு. நான் 1 மந்த் கழித்து வெயிட் பண்ணி போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் கிளியரான இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. அதை வச்சு ஃபேமிலி அண்ட் விசிட் விசா வந்து என்ன நிலவரம் குவைட்டில் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.